என் அன்பு பிள்ளையே, உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? முதலில் கர்மா எதனால் வருகின்றது? அதற்கு காரணகர்த்தா யார்? இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்றோம்? நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும். அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா? முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள். அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்துக்கொண்டு உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள். ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும். அதில் நயவஞ்சகம் வேண்டாம். அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழி நடத்துங்கள். மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள். உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள். தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள். உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவதைக் கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும். அதில் இருந்து தளர வேண்டாம். யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும். எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள். சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள். அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள். இதுவே கர்மாவை வெல்லும். இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். முக்தி உங்களை தேடி வரும். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் பார், நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன். அழாதே தங்கமே. நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன். உன்னுடனே இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்து விட்டது. உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கமே. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண் முன்னே தோன்றுவேன் தங்கமே.
நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன? எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே. உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும். தயக்கம் இல்லாமல் என்னை காண இன்று வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம்? உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவாய். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செயல்படு. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிக்கிறது குழந்தையே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது. கண் விழித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பார். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். என் புதி உன் விதியை மாற்றும். அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இட மறவாதே. என்னை உணர்வதில் முதற்படி கடந்து விட்டார். இனி படிப்படியாக என்னை உணர்வார். ஞானத்தின் ஏணிப்படியை பிடித்துக் கொண்டார். இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்த மாட்டார். நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி. உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது. ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும். நான் நிச்சயம் முடித்துத் தருவேன். நீ கலங்காதிரு. எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின்படியே உன்னை இப்போதும் வழிநடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது. என் கண்ணில் தெரிகிறது. உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப் போகின்றாய். எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தா. ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதிரு தங்கமே. உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதை காண்கின்றேன். முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார். இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது, என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார். முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார். இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார். இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பார். உனக்கு தீர்வும் அங்கே காண்பார். கலங்காதிரு. உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை, தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக் கொடுக்க முயல்கிறேன். குருகுல கல்வி கடினமாக இருக்கும். ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது. நீ பெற்ற அனுபவம் பெறும் அனுபவம் மிக பெரியது. பிறவிக் கடலை உண்மையாக நீந்தி கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பாய். மனம் சலியாமல் முன்னேறு. நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும்.
சிறிது காலம் பொறுமையாக இரு. நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன். வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் உன்னுடன் இருக்கும் போது இந்த கவலை எதற்குனக்கு? நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன. விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளாய். என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளாய். அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு? சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாயி உனக்களிப்பேன். கலங்காதே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். அப்பா, நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது. ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தால் அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே. ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது. சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.